ஹை ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு, ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். 5 நிமிஷம் இதெல்லாம் வதங்கட்டும். அடுத்து 100 கிராம் துவரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். துவரம்பருப்புக்கு பதில் சிறுபருப்பு கூட சேர்த்து செய்யலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 5 விசில் போட்டு எடுத்துக்கலாங்க. அடுத்து ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். 5 நிமிஷம் வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். 2 நிமிஷம் தக்காளி வதங்கட்டும். இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு மசாலா பொருட்களை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க, 2 நிமிஷம் இருந்தால் போதும். நல்லா வதங்கிடும். இப்போது வேக வச்ச பருப்பில் அந்த வதக்கின முருங்கைக்கீரையை அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இந்த குழம்பு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாங்க. 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது ஒரு சின்ன தாளிப்பு செஞ்சிடலாம். ஒரு குட்டி கடாயில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாம் பொரிஞ்ச உடனே இந்த குழம்புல அந்த தாளிப்பை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த முருங்கைக்கீரை சாம்பார் சாதம், இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.